சமைக்கணும், துணி துவைக்கணும், பாத்திரம் தேய்க்கணும், வீடு பெருக்கணும். ஐயோ, இந்த கூட்டு குடும்பத்துல கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மள ஆளுக்கு வச்சு செய்வாங்க பாருங்க. ஐயோ மருமகளே, ஏமா மருமகளே, இதோ கூப்பிட்டாரு பாத்தீங்களா? மருமகளே, இதோ வரேன் மாமா. சொல்லுங்க மாமா. ஏய், இவன் யாருன்னு தெரியுதாமா? நல்லா தெரியுதே, எத்தாப்புல தானே உட்கார்ந்திருக்காரு. என்ன கிண்டல் பண்றியா? இன்னொரு காலத்துல 18 பட்டிக்கு எவ்வளவு பெரிய நாட்டாம தெரியுமா உனக்கு? இவரா? நாட்டாமையா? சரி சரி. மா, நான் உண்மையிலே நாட்டாம தான். உன் மாமனாரோட நண்பன். முதல்ல வீட்டுக்கு வந்தவங்கள மதிச்சு வாங்கன்னு கூப்பிடணும். வாங்க. என்னமா கிண்டலா? வீட்டுக்கு வந்தவங்க வெறும் வாங்கன்னு மட்டும் கூப்பிடாது, வாங்க வாங்கன்னு கூப்பிடணும். வாங்க வாங்க. நான் வந்த உடனே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுருந்தா அது கௌரவம். ஆனா வாங்கன்னு ஏன் கூப்பிடலன்னு அப்புறமும் நீ வாங்கன்னு மட்டும் கூப்பிட்டா என்ன அர்த்தம்? நல்லா நாக்க புடுங்கிற மாதிரி கேரு மாப்பிள. இதே அவங்க அப்பா வரதா வெறும் வாங்கன்னு மட்டும் சொல்லியிருப்பாரா? அவர் வந்திருந்தா வாங்கன்னு சொல்லிருக்க மாட்டேன். ஏன்பா உயிரா வாங்குறீங்கன்னு கேட்டிருப்பேன். ஏமா அதெல்லாம் வேணுமா? இதை பற்றிக்கு என்னமா செஞ்சிருக்கே? அதுவா? வடை, பாயசம், சுண்டல் நிறைய செஞ்சிருக்க மாமா. சாமிக்கு உள்ள படைச்சு நீ இந்த ஆசாமிக்கு ஒரு கிளாஸ் தண்ணி குடுக்கணும்னு தோணுச்சா? தண்ணி என்ன, பாலே ஊத்துறேன். என் நண்பனை பார்த்தா என்ன உனக்கு பொண மாதிரி தெரியுதா? சாரி மாமா. ஓ, 2 பேருக்கு சாப்பாடு செஞ்சு எடுத்துருவா. என்ன மாப்பிள, நம்ம சாப்பாடுலாம் சாப்பிட்டு சும்மா படுத்துக்கிட்டே பேசுவோம். அப்படியே அந்த பாயாசத்துல வரையா தொட்டு சாப்பிட்டா அம்புட்டு ருசியா இருக்கு. உனக்கு என்னமா வேணும்? என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வராங்களா? சோ ஸ்பெஷலா ஸ்வீட் ஏதாவது செய்றீங்களா? எத்தனை பேர் வராங்க? just 10 members தான். 10 பேரா? ஏன் உங்க மொத்த காலேஜும் கூட்டிட்டு வந்துடலாம்ல? சூப்பர். இப்பவே அராத் குரூப்ல எல்லாரையும் கூப்பிட்டு வர வைக்கிறேன். தேங்க்ஸ் அண்ணி. ஐயோ, கோவமா இருக்காளோ? ஹாய் டார்லிங். ஆயுத பூஜை அதுமா சிரிச்சோமா புருஷனை ரசிச்சோமா இல்லாம மூஞ்சி எப்படி உருன்னு வச்சிருக்க? கூட்டு குடும்பமா வாழ்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எத கூட்டு குடும்பமா? நானு, நீ, என் தங்கச்சி, எங்க அப்பா, இந்த 4 பேரு உனக்கு கூட்டு குடும்பமா? ஆமா. என்ன ஓமா? அந்த காலத்துல நான் குழந்தையா இருக்கும் போதெல்லாம் ஆயுத பூஜை திருவிழாவா கொண்டாடுவோம். எங்க குடும்பத்துல மொத்தம் 20 பேரு. எங்க அம்மா ஒத்த ஆளா சும்மா சுத்தி வேலை பார்ப்பாங்க தெரியுமா? சும்மா 4 பேர் சமைக்கிறதுக்கு சும்மா செலுத்துக்கிற ஷிட். உங்க தங்கச்சிக்கு ஸ்வீட் செய்யணுமா? என் தங்கச்சி என்ன கேட்டாலும் நீ செய்யணும். 50 பேருக்கு செய்யணுமா? என்ன ஏத்தி பேசிக்கிட்டு இருக்க? சும்மா போன் வந்தாலும் தப்பிச்ச நீ. சார் வெளியில வந்துட்டு இருக்கேன், வெளியில இல்லைங்க. காசு கேட்டா மட்டும் அப்படியே கழன்ற வேண்டியது. ஏய், அது மலை இழுத்து உள்ள வை. ஏய், ஆப்பிள் அண்ட் சைடு வைடா. ஏய், எடுத்து உள்ள வைடா. ஏய், அதுல இது அட்ஜஸ்ட் பண்ணியா? ஏய், ஆயுத பூஜை நேம் தெரியணும், பிராண்ட் நேம். ஏய், மேல அசிது பாரு, ஒன்னு பார்த்தா கத்துவாங்க. ஏய், இன்னைக்கு 100% ப்ரொஃபஷனல் ஒர்க் பண்ணு, ஓகேவா? ஏய், நாளைக்கு போய் பானிபூரி கடை போட்டுக்கலாம். ஏய், கல்புரம் தானே இது? யாரா நீங்க? ஏய் தம்பி, இந்த வேஸ்ட் போற வெளியத்துக்கு போடா. ஏய் போடா போடா. வேஸ்ட் லக்கேஜா? டேய், என் வீட்ல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யாரா நீங்க? ஏய் தம்பி, இந்த மாதிரி கஸ்டமர் கோவப்படும் போது இந்த மாதிரி கோவப்படக்கூடாது, அமைதியா இருக்கணும், ஓகே? என்னடா என் வீட்டுக்குள்ளேயே வந்து ஆயுத பூஜை செட்லாம் போட்டு என்னன்னு கேட்டா பொருளுக்கு இல்லைன்னு பயமுறுத்துறீங்களா? சார், நான் பயலாபுத்திர சார். சந்தியா நம்ம வைஃப் தானா? நம்ம வைஃபா? டேய், ஏன் வைஃப்டா? அதான் சார், உங்க வைஃப் தான் என்ன செட்டப் பண்ணுச்சு. செட்டப்பா? பாக்கும்போது தெரியுதுடா நீ செட்டப் பண்ணிட்டு. உன்னைய சலா வெயிட் பண்ணு, சொல்றது கொஞ்சம் முழுசா கேளு சார். அந்த செட்டப் கிடையாது, ஆயுத பூஜை செட்டப்புக்காக வந்துச்சு. ஆயுத பூஜையா? ஹாய் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே சின்ன புருஷன் நான் இருக்கேன், ஆளுக்கு வந்து ஏன் ஆளுக்கு ஆய் சொல்றீங்க? பிளட்டி. ஏய், என்னடி நடக்குதுங்க? கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. நான் லிஸ்ட்ல கொடுத்ததெல்லாம் வந்துச்சா? எஸ் மேம். எல்லாம் ஞாபகம் இருக்குல? இதோ இருக்கு சார். எடுத்து மேம் சொல்லு. வடை, சுண்டல், வெத்தலை பாக்கு, ஸ்வீட் எல்லாமே இருக்குண்ணே. எஸ் மேம், 100% ப்ரொஃபஷனல் மேம். ஏய், என்னடி நடக்குதுங்க? ஏதோ சொல்லி தோல, என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. ஐயோ, கொஞ்சம் சும்மா இருங்க. இவங்க பார்ட்டி டெவலப்பர்ஸ். நம்ம வீட்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா இவங்களுக்கு ஒரு கால் பண்ணா போதும், அவங்களே வந்து எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. நம்ம சாப்பிட்டு கை கழுவினா மட்டும் போதும். இது இந்த 2 பழம், இத்தினு கொஞ்சம் பொரி,
அந்த தேங்காய் பூலாம் வைக்கிறதுக்கு இவங்க பார்ட் டெவலப்மெண்ட்டா? சார் என்ன சார் பேசிட்டு இருக்கு? we are 100% professional. சார் நியூபார்ன் பேபில இருந்து நாளைக்கு சாப்பிடுற கிளவி வரைக்கும் வீடு ஃபங்க்ஷன் ஓகே. தம்பி அது என்னன்னு கொஞ்சம் சொல்லு. சார் அப்படி கேளுங்க, நான் சொல்றேன். வெளியே போடுற பந்தல்ல இருந்து உள்ள போடுற பாடை வரைக்கும், முக்கு மூடுறதுல இருந்து மூஞ்ச மூடுற வரைக்கும் அவ்வளவு. ஏன் மூச்சு நின்னா மூக்க மூடுவோம். சம்டைம்ஸ் ஈவெண்ட் எதுவும் கிடைக்கலனா மூக்க மூடுறதுக்காகவே மூச்சு நிற்கும். எஸ் சார். அப்புறம் இன்னொன்னு எலக்ட்ரானிக்ஸ் பண்ணிருக்கீங்க போல இருக்கு. ஆமா சார். எஸ் சார், எஸ் சார். அதுல பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் ஈவெண்ட் ஒன்னு இருக்கு. we are all to arrange a crying girls. அப்படின்னா crying girlsனா the game and cry. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் டியூன் ஒன்னு போடுவாங்க சார். நீ போகையில சலா போகையில போகையில அடிச்சிட்டு ஏண்டா நல்ல நாள் அதுமா நடு வீட்ல என்னடா பாட்டு பாடுறீங்க? வெளிய போங்கடா. அண்ணா பொருள் எடுக்கவா? ஜஸ்ட் a bit man. wait நான் தான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன், பேசாம இரு. என்ன ஆனா உனா பொருள் எடுக்கட்டுமான்னு ஓவர் சீனா இருக்கு. எடுடா பொருளா. இல்ல சார் வெயிட் அது ஒண்ணு இல்ல சார். இந்த தொழிலுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம கந்து வேண்டி தொழில் தான் பண்ணி நின்னுச்சு. சரி. அப்புறம் அந்த தொழில இருந்து இந்த தொழிலுக்கு வந்தாச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி யாராச்சும் டெக்கரேஷனுக்காக ஆர்டர் பிளேஸ் பண்ணாங்க வச்சுக்கோ, அவங்க வீட்டுக்கு போய் நம்ம பில்ல போடுவோம் சார். ஓ, அவங்க பில்லு காசு தரலனா அவங்க வீட்ல பொருள் ஆட்டே போட்டுருவோம் சார். because we are 100% professional சார். ஹலோ தேவையில்லாத பேச்சுல வேண்டாம். பில் அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லுங்க. என் ஹஸ்பண்ட் கொடுத்துருவாரு. we are so sweet ma'am. yes ma'am. எங்க பாரு என்னடா பெரிய பில்லு இது? ஒரு 25, இது ஒரு 35, இது ஒரு 5, மொத்தமா 125. இந்தா சார். நீங்க அங்கதான் தப்பு பண்றீங்க. இங்க யாரா தப்பு பண்ணா? அங்க இல்ல சார், இங்க. சார் வெயிட் தம்பி அந்த பில் எடு. இந்தாங்கண்ணே. சார் உங்களுக்கான பில் சார். நல்ல ஃபேன்சி நம்பர் சார். 5999 rupees ஒன்லி சார். புடிங்க சார், புடிங்க. என்னடா தமா துண்டு பூரிக்கும் பொட்டுக்கல்லிக்குமாடா இவ்வளவு ரேட்டு? சார் என்ன சார் அப்படி பேசுற? தம்பி பேசுப்பா. சார் என்ன சார் அப்படி கேக்குறீங்க? நீயே பேசுற, நீ போடா. சார் சரிதான் சார். அந்த எலை போட்டல அதை பத்தி இவன் தான் பேசுவான். இவனுக்கு தெரிஞ்சு நான் தான் பேசுவேன். பட் ஆனா இவன் தான் சார் இப்ப பேசுவான். சார் என்ன சார் இப்படி பேசுறீங்க? நாலாவது வீட்டுக்குள்ள போயிட்டு 10 நிமிஷத்துல பேமெண்ட் வரலனா அவனை போட்டு தள்ள சொல்லி புதுப்பேட்டையில இருந்துலாம் அனுப்பியிருக்காங்க. எஸ் சார், we are 100% professional சார். ஐ நோ சார். நான் உங்களுக்கு ஆன்லைன்ல பே பண்ணிடுறேன் சார். ப்ளீஸ் நீங்க இப்ப கிளம்புங்க சார். நம்ம வைஃப் உடனே பண்றாங்களே. ஏன் பண்ணிட்டா? அதான் சார் பண்ணிடுவாங்களே. நான் பண்றேன், நீ போடா. சார் வெயிட் a minute. அதுக்கு 5 ரூபா கழிச்சுப்பேன். ஓகே சார். தேங்க்யூ சார். டேய் கடைசி வரைக்கும் ஏன் பொண்டாட்டி ஒத்துக்கவே மாட்டானுங்க.